விஜய் வந்து கையெழுத்து போட சொன்னோன்னே வந்து காவேரியும் கையெழுத்து போட்டுடுறாங்க. அடுத்து வந்து விஜய் கிட்ட காவேரி சொல்கிறாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் டைவர்ஸ்க்காக தானே சைட் வாங்குறீங்க, நான் ரெடியாக தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு வந்து விஜய் வந்து, ஓ டைவர்ஸ்க்காக ரெடியாக இருப்பியா நீ, உன்னை எப்படிலாம் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன், டைவர்ஸ்க்காக வந்து ரெடியாக இருக்க மாதிரி பேசுறியா, அவ்வளோ திமிராடி உனக்கு, உனக்கு இப்படி வந்து இப்படி பேச மனசு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து அமைதியாக அப்படி பார்க்குறாரு. என்ன பார்க்குறீங்க, நான் உண்மையை தானே சொல்கிறேன், நான் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கேன், எந்த பிரச்சனையுமே எனக்கு கிடையாது, நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க, நான் உங்ககிட்ட கெஞ்சி நிற்பேன், அது மட்டும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்து அப்படியே பார்க்குறாரு. பார்க்கலாம், உனக்கு கொடுக்குற சர்ப்ரைஸில் இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு போகிறப்பார், அப்போ தெரிய போகுது இந்த விஜய் யார், உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அப்போ உனக்கு புரிஞ்சுப்பேன், அது வரைக்கும் உனக்கு இப்படியே யோசனை பண்ணி இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அப்படியே பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்கவே முடியல, இவர் இப்படி சைன் வாங்கிட்டாரு என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியாமல் அழுறாங்க. கண்ணன் தண்ணியாக கூட்டது நினச்சி பார்க்குறாங்க. விஜய் கூட இருந்த விஷயங்கள், அவர் கூட பேசுனது பழகினது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்ருக்காங்க. ஒரு நிமிஷம் கூட என்னை விட்டு பிரிய மாட்டேன், காலம் ஃபுல்லாக வந்து உன் கூட தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி விஜய் சொல்லியிருக்காரு. ஆனால் அதில் ஒரு விஷயம் கூட அவர் காப்பாற்ற மாட்டேங்கிறாரு. இவ்வளோ சீக்கிரம் வந்து என்னை விடணும்னு நினைக்கிறாரு, என்னை விட்டுட்டு இவர் சந்தோஷமாக இருக்கணும் இப்படி முடிவு பண்ணுறாரு, என்னால் இருக்க முடியுமா விஜய் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியால் தாங்க முடியாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. காவேரி எங்கே வந்து விஜய் கிட்ட தாத்தா கேட்குறாரு, என்னப்பா காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டியான்னு. இல்லை தாத்தா, அவளுக்கு தான் சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறேன்ல, அப்புறம் ஏன் தாத்தா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீ வந்து நேரத்தை கடத்த எனக்கு கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது, சொல்லிடுறது தான்ப்பா நல்லதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. விஜய் யோசிக்கிறாரு. வந்து டிவியில் வந்து வர்றது பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமில் கலந்துருக்கிறத பார்த்து எல்லாரும் வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தான் தெரிய வருது குமரன் எந்த தப்புமே பண்ணல, அவர் வந்து நம்ம கங்கா மேலே உயிரே வச்சுருக்காரு, அவர் வந்து அழகாக வந்து கங்காவை பற்றி எவ்வளோ பெருமையாக பேசுகிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கங்காவால் தாங்கிக்க முடியல, நான் அவரை எவ்வளோலாம் திட்டேன், எவ்வளோலாம் பேசினேன், அந்த தம்பி என்னை பற்றி பேசினேன், என்ன திட்டினேன், இப்போ பார்த்தல அவர் ஏன் உன் மேலே இவ்வளோ வந்து பாசம் வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. ஆமாம்மா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. பாட்டி வந்து நான் சொன்னேன், நீயா சொன்னேன், நீ வந்து கூட சேர்ந்து வந்து இந்த மாதிரி பேசிட்டு சொன்னேன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்துக்கு எல்லாருமே வந்து வருத்தம் இருக்காங்க. குமரன் வர, குமரன் வந்தவங்க இருக்காங்க, கட்டிட்டு அழறாங்க. எனக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வச்சுக்கோங்க அப்படின்னோடனே, இப்போ தான் நீங்கள் வந்து நடித்த அந்த ப்ரோக்ராம் டிவியில் வந்ததுங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் கலந்துக்கிறீங்க, ஏங்க என்கிட்ட சொல்லலை, எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம் இருக்காங்க, சர்ப்ரைஸாக இருக்கணும் தான் அப்படின்னோடனே, இப்போ உனக்கு எப்படி இருக்குது அப்படின்னோடனே, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, சந்தோஷத்துக்கு அளவே இல்லை, நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறோங்க, அங்கே போனால் தான் வந்து நான் வந்து அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு எப்படியா வின் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் வின் பண்ண முடியுமான்னு தெரியல, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேல, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இவ்வளோ பேரில் நீங்கள் 10 பேரில் ஒருத்தராக வந்திருக்கீங்க, இதுவே ஜெயிச்ச மாதிரி தாங்க, அதனால் நீங்கள் ஒரு வேளை தோத்துட்டிங்கன்னா கூட கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே விஜய் கிட்ட வந்து விஷயத்த சொல்கிறாங்க. விஜய் வந்து காவேரி கிட்ட இந்த மாதிரி நம்ம கிளம்பணும் நாளைக்கு அப்படின்னோடனே, நான் எங்கள் ஃபேமிலி கூடவே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் வந்து, என்ன காவேரி இப்படி சொல்கிற, நீயும் நானும் தனியாக போகலான்னு நினச்சோம், இல்லைங்க நான் அவங்க கூட போயிடுறேன் அப்படின்னோடனே, சரி ஓகே நீ அவங்க கூட கிளம்பு, ஆனால் வரும்போது நம்ம 2 பேர் தனியாக வரணும், நீ ஓகேவா இல்லையா அப்படின்னோடனே, உடனே வந்து எதுக்கு அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நீ தனியாக தான் என் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே வந்து விஜய் இப்படி பேசுகிறாரு, ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. கதாநாயகனை தேர்ந்தெடுக்கிற அந்த வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து எல்லாருமே வந்து கலந்துக்கிறாங்க. அப்போ வந்து சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறாரு நம்ம குமரன், எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் வந்து விஜய் தான், என் குடும்பம் எனக்கு பின்னாடி இருந்தாலும் விஜய் தான் எனக்கு எல்லா உத்வேகமும் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு நம்ம குமரன் விஜயை. விஜய் மேடைக்கு வர போகிறாங்க. விஜய் வந்து மேடையிலே வச்சு குமரன் வந்து அவர் கையில் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நிவினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. விஜயும் வந்து குமரனும் வந்து இப்படி சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லிட்டு நிவின் ஃபீல் பண்ணுறாரு. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. காவேரி வந்து அவங்க அக்கா கூடயும் அவங்க அம்மா கூடயும் போக பார்க்குறாங்க. உடனே வந்து விஜய் தடுத்து நிறுத்துறா, காவேரி ப்ளீஸ் காவேரி என் கூட தான் நீ வரணும், நான் சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே வந்து காவேரி விஜய் வந்து தனியாக போயிட்டுருக்காங்க. அப்போ காவேரியை வந்து வேணுமே வந்து விஜய் என்ன பண்ண வெறுப்பேற்றிட்டே வராரு. கொஞ்ச நேரத்தில் வந்து காவேரி கிட்ட வந்து எல்லாத்தையும் மனசு திறந்து சொல்ல போகிறேன், அப்போ தான் தெரிய போகுது காவேரிக்கு நான் எவ்வளோ லவ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டே வராரு. அப்போ கரெக்டாக வந்து அங்கே வந்து திடீர்னு வந்து வந்து திரும்பும்போது ஆக்சிடென்ட் ஆகிடுது. அப்போ வந்து காவேரி வந்து தலையில் அடிபட்டுடுது, அப்படியே இந்த நெத்தியில் அடிபடுது, ரத்தமாக விழுது. பார்த்தோன்னே விஜய் செமைய டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அந்த கார்காரன் ஒருத்தர் வந்து இடிச்சு தான் அவனை திட்டிகிட்டு இருக்காரு. அடுத்து காவேரி பார்த்துட்டு அப்படியே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. ஐயோ இப்படி ஆயிடுச்சு, வா காவேரி முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு விஜய்.